இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எத்தனால்னு பார்க்க போகிறோம். எத்தனால்ன்றது என்னது? ஈத்தேன்லேருந்து வந்தது எத்தனால். ஈத்தேன் என்னது? C2H6. அது எப்படி வந்துச்சு? CnH2n+2 ஃபார்முலாலேருந்து வந்துச்சு. இப்போ எண்ணுக்கு பதில் 2 போட்டேன்னா கார்பன் எவ்வளோ 2 இருக்குது. அப்போ C2 H என்ன இருக்குது? Cn+2 அப்படின்னா எண்ணுக்கு பதில் 2 போட்டேன் 2 × 2 4 + 2 6 வந்துருச்சா? அது ஈத்தேனில் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் ஆகும்போது ஒரு ஹைட்ரஜன் எடுத்து தானே ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் ஆகும் OH. அப்போ OHன்ற ஆல்கஹால் தானே ஆட் ஆகும்போது ஒரு ஹைட்ரஜன் பதிலாக அதை ஆட் பண்ணோம்னா அப்போ C2H5 OH. அப்போ அதை எப்படி பேர் மாறும்? கடைசியில் உள்ள E எடுத்துகிட்டு OL போடணும். ஆல்கஹாலில் கடைசியில் OL இருக்குல்ல, அதை போடுவாங்க. அதுதான் ஈத்தனால்ன்பாங்க. அப்போ எத்தனாலோட ஃபார்முலா என்னது? CH3CH2OH. அது CH3CH2ன்னு பிரிச்சுட்டான். C2H5 பிரிச்சுட்டான். இப்போ 2 C இருக்கா? C2 H5 H3 அண்டு H2 பிரிச்சுட்டான். மித்தனால். அதை ஹெச்னா மித்தனால்னு அர்த்தம், இத்தனால்னு அர்த்தம் அது. அப்போ இது எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழிமுறையில் தான் பிரிச்சிருக்கான். அப்போது இத்தனால்ன்றது என்னது? இஸ் காமன்லி நோன் அஸ் ஆல்கஹால்ன்றான். இத்தனால் வந்து பொதுவாகவே நோன் அறியப்படுகிறது. எவ்வாறு? ஆல்கஹால் என்று அறியப்படுகிறது. ஆல்கஹால்னா சாராயம், அதாவது ஆசிட் ரைட்டா என்று அறியப்படுகிறது. அப்போ ஆல்கஹால் பீவரேஜஸ் அப்படின்னா எல்லா ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட பானங்களும், பீவரேஜ்னு பானங்கள் நம்ம குடிக்கிறது ரைட்டா. இப்போ கோகோ கோலா குடிக்கிற, பெப்சி குடிக்கிற, இப்போ சில பேர் லிக்கர் குடிப்பாங்க, இதெல்லாம் பீவரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ ஆல் பீவரேஜஸ், ஆல்னா எல்லா ஆல்கஹால் பீவரேஜஸ், ஆல்கஹால் கலந்த குடிபானங்கள். பீவரேஜ்னா குடிபானங்கள், குடிக்கக்கூடிய பானங்கள் ரைட்டா. அப்போ ஆல்கஹால் கலந்த, ஆல்கஹால் இல்லாத பானங்கள் இருக்குது, ஆல்கஹால் கலந்த பானங்கள் குடிபானங்கள். அண்டு கப் சிரப் அப்படின்னா, அப்போ கப்புன்னு என்னது? சளி, உடம்புல சளி பிடிச்சிருந்து சளி மருந்து. சிரப்புனா மருந்து அப்படின்னா, அப்போ சளி மருந்து இதுவைகள் ரெண்டும் கண்டெயின் என்னது? ஆல்கஹாலை வைத்திருக்கிறது. அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் எது இருக்கிறது? ரெண்டுலேயும் ஆல்கஹால் இருக்கிறது என்று கண்டெயின் இருக்கிறது. அப்போ இந்த ஆல்கஹால்னா ஆசிட், ஆல்கஹால் ஆசிட் இருக்கிறது என்று பொருள். அப்போ மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா இதனோட மூலக்கூறு வகைப்பாடு, பாலிமரான வகைப்பாடு C2H5OH. அந்த ஒரு கட்சிக்கு மேலே OH போட்டுட்டான். அண்ட் இது ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸ்ட்ரக்சரல் இதில் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறான். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலான்னு இதில் அமைப்பு அப்படிங்கிறான். இப்போ சிக்கு இந்த போட்டிருக்கான் பாருங்கள். இந்த சியோட அட்டாமிக் நம்பர் என்னது? சியோட அட்டாமிக் நம்பர் வந்து 6. அப்போ ஃபஸ்ட் ஆர்பிள் 2 போயிடுச்சா, மீதி லாஸ்ட் ஆர்பிள் 4 இருக்குது. அப்போ இது ஃபுல்ஃபில் ஆகணும், ஆக்டிவ் டூல்ஸை ஃபுல் பண்ணால் இன்னும் 4 வேணும். அப்போ 4 வேணும் என்ன பண்ணோம்? லாஸ்ட்டில் உள்ள ஆர்பிட்டில் 4ல் லெஃப்ட் சைடில் உள்ள ஹைட்ரஜன் கூட 1 கொடுத்துருச்சு. அப்போ இந்த ஹைட்ரஜன் 1 கொடுத்துருச்சு. 2 இருக்குது. இந்த ஒரு கோட்டில் 2 இருக்குதுன்னு அர்த்தம். ஹைட்ரஜன் 1 கொடுக்குது, கார்பன் 1 கொடுக்குது. அப்போ 1 போச்சு. இங்கே மேலே உள்ள ஹைட்ரஜன் கூட 1 கொடுத்துருச்சு, அந்த ஹைட்ரஜன் 1 கொடுத்துருக்கு. அந்த இடத்துல 2 இருக்குது. அப்போ கீழே உள்ளதில் 1 கொடுத்துருச்சு, இங்கே 1 இருக்குது. அப்போ இருக்கும் 3 போச்சா. அப்போ ரைட் சைடில் உள்ள கார்பன் இன்னொரு கார்பன்கிட்ட 1 கொடுக்குது, அந்த கார்பன் 1 கொடுக்குது ரைட்டா. அப்போ கொடுத்துட்டு வேணா எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு கோட்டில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. 2 4 கோட்டில் 8. அப்போ ஆக்டிவ் டூல்ஸ் இது ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ ஹைட்ரஜனுக்கு இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஹைட்ரஜனுக்கு டூப்ளேட் டூல்ஸ் ஃபுல் வாங்கணும். ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ 1 கொடுத்துட்டு அந்த கார்பன்ட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அது தேவைப்படுனா இது எடுத்துக்கிறது. அந்த ஒரு கோட்டில் 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிறது. இப்போ இந்த செகண்ட் கார்பனுக்கு வாங்க. இங்கே என்ன செய்யுது? இது லெஃப்ட்டில் 2 இருக்குது, மேலே 2 இருக்குது, கீழே 2 இருக்குது, ரைட்டில் இது 8 ஃபுல் பண்ணிடுது. இப்போ ஆக்சிஜனுக்கு இந்த லெஃப்ட்டில் 2 இருக்குது, ரைட்டில் 2 இருக்குது. ஏன்னா ஆக்சிஜனோட இது என்னது? அட்டாமிக் நம்பர் என்னது? 8. 8ன்னா அப்போ நல்லா பாருங்கள், அது வந்து ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் 2 போயிடும். அதுக்கு செகண்ட் ஆர்பிட்டில் 6 இருக்குன்னு 2 இருந்தாலே போதும், அதுக்கு 2 எலக்ட்ரான் இருந்தாலே போதும். அதனால் இந்த O என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த O இருக்குது இல்லையா, ஆக்சிஜன் 2 தான் இருக்குது ஆக்சிஜன். அப்போ 1 இடை சைடில் கொடுக்குது, 1 கார்பன்ட்டு வாங்கிக்கிறது. ரைட் சைடில் 1 கொடுக்குது, 1 காயில் வாங்கிக்குது. அப்போ 2 4 ஆச்சா. அப்போ ஏற்கனவே 8 இருக்குது, 6 இருக்குது. 6ல் 2 கொடுத்துருச்சு, 4 மீதி இருக்குது. 2 எப்படி கொடுத்துச்சுன்னா லெஃப்ட்டில் 1 கொடுத்துருச்சு, ரைட்டில் 1 கொடுத்துருச்சு. அப்போ மீதி 4 தானே இருக்கும். அப்போ வேணும்னா இந்த 2 4 எடுத்துக்கிறோம். அப்போ 4 எடுத்துச்சுன்னா 8 ஃபுல் ஆகிடுச்சு இல்லையா. அதுதான் சொல்கிறாங்க. ரைட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால் அப்படின்னா எத்தனாலை நாம் எவ்வாறு தயார் பண்ணுகிறோம், எத்தனாலை நாம் எவ்வாறு தயார் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எத்தனால் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் பை ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மொலாசியஸ் அப்படின்றான். இப்போ எத்தனால் இது படிச்சுட்டு சொல்கிறேன்.
எத்தனால் இஸ் மேனுஃபேக்சர் தயாரிக்கப்படுகிறது. இதில் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படுகிறது. எத்தனால் மேனுஃபேக்சர்னா தயாரிக்கப்படுகிறது. இந்த எத்தனால்ன்ற ஒரு ஆசிட் ரைட்டா. இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளில் எப்படி பை த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மொலாசிஸ் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் என்னது, அதாவது நொதித்தல்னு சொல்லுவாங்க. நொதித்தல்னு என்ன, கூழாக்குதல். இப்போ சோறு அம்மா சமைக்கிறா, சோறு அது பருக்கையாக தான் இருக்குது, எனக்கு கஞ்சியே வேணும், காய்ச்சல் அடிக்குது, தண்ணி மாரி வேணும் இந்த சோறு அப்படின்னா அம்மா அந்த சோறை கடைவா, தண்ணியை ஊற்றி கடைஞ்சி தண்ணி மாதிரி எனக்கு கொடுப்பான். அதை நொதித்தல்னுபாங்க. அப்போ இது கடையாமலே தண்ணி மாதிரி மாறணும் ரைட்டா. கரையாமலே அந்த சோறு தண்ணியாக மாறணும், கொலன்னு ஆகணும் அப்படின்னு என்னது, அதுக்கு பிறகு ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல் ரைட்டா. அப்போ நொதித்தல் மூலமாக எதை நொதித்தல் மூலமாக மொலாசியஸ்ன்னு சொன்னால் வெள்ளை பாகும். கரும்பு இருக்கு இல்லையா, கரும்பை நீ மிஷினில் போட்டு பிழியும் போது, இப்போ கரும்பன் பிழியினா ஜூஸ் சாப்பிட்ற இல்லையா, அதே மாதிரி கரும்பை மிஷினில் போட்டு பிழியும் போது அந்த ஜூஸ் வருது இல்லையா, அதுதான் வெள்ளை பாகுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. கரும்பு ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, வெள்ளை பாகு அப்படிம்பாங்க ரைட்டா. அதை நொதித்தல்னு ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவாங்க. அதை இன்னும் கூழாக்குவாங்க. கூழாக்கி கரும்பை சக்கை இது எத்தனால் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இண்டஸ்ட்ரீஸில் தயார் பண்ணப்படுகிறது பை த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மொலாசிஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ மொலாசிஸ்னால் வெள்ளை பாகுன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிறேன் மொலாசிஸ் அப்படின்றது, இப்போ கரும்பை நான் என்ன பண்ணுறேன், கரும்பை மிஷினில் போட்டு அரைக்கிறேன். அரைச்ச உடனே புல்ல என்ன ஆகும், அது ஜூஸாக வரும் ரைட்டா. அந்த ஜூஸை என்ன பண்ணுவேன், நான் கோல்டு பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவேன், ஜீனியை ஃபஸ்ட்டு உண்டாக்குவேன். ஜீனின்னா கிறிஸ்டலைசேஷன்னுப்பான். கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் த சுகர் அப்படின்னா, கிறிஸ்டலைசேஷன் என்னது, திடப்பொருள்னு அர்த்தம். ஜீனி திடப்பொருள் தானே, ஜீனி சின்னதாக இருந்தாலும் திடப்பொருள் தான் ரைட்டா. அதை நான் அந்த கரும்பு சாகையை ஜூஸாக மாற்றுவேன். ஜூஸை என்ன பண்ணுவேன், கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படுத்தி அதை கிறிஸ்டலைசேஷனாக மாற்றுவேன். கிறிஸ்டலைசேஷன்னா அதாவது அதை ஜீனியாக மாற்றுவேன். ஜீனின்றது என்னது, அந்த நம்ம கிறிஸ்டல் இருக்குல்ல, நம்ம ஜீனி சுகர் பார்த்துருக்கா, திடப்பொருள் மாதிரி தான் இருக்குது, கலவையாக இருக்கா இல்லையா, லிக்விடாக இல்லையா, அந்த கிறிஸ்டலை மாற்றினதுக்கப்புறம் அப்போ மீதி உள்ளது, அந்த ஜூஸில் மீதி உள்ளது வெள்ளை பாகு மாதிரி இருக்கும், கொலன்னு இருக்கும். அது கிறிஸ்டலைசேஷனாக மாறாது ரைட்டா, ஜீனியாக மாறாது. அந்த சுகர் தண்ணியில் உள்ள, இப்போ நான் சுகரை ஃபஸ்ட்டு பிழிகிறேன், அதில் தண்ணி எடுத்துகிட்டு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படுத்தினோடனே கிறிஸ்டலைசேஷனாக மாறுது சுகர் கிறிஸ்டலைசேஷன்னா அது திடப்பொருளாக மாறுது, அதுதான் ஜீனி. அப்போ திடப்பொருளை மாறாததில் என்னது, திரவ பொருளாக கட்டிய கொலன்னு இருக்கும் ரைட்டா, கஞ்சி மாதிரி. அது திடப்பொருளாக மாறாது, அதுக்கு பிறகு தான் மொலாசியஸ்ன்பாங்க ரைட்டா. மொலாசியஸ்னால் வெள்ளை பாகு, வெள்ளையாக இருக்கும், பாகு மாதிரி இருக்கும், கொலன்னு இருக்கும், அதுக்கு பிறகு மொலாசியஸ். அந்த மொலாசியஸை ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவாங்க. ஃபெர்மெண்டேஷனை இன்னும் கூழாக்குவாங்க. அது பாகு மாதிரி இருக்குன்னா அது ஃபெர்மெண்டேஷன், அதை ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவாங்க, கூழாக்குவாங்க. இப்போ வெள்ளை பாகு என்ன புரிஞ்சா, சுகரை நம்ம அரைச்சி தண்ணி எடுக்கிறோம், சுகர் ஜூஸ் எடுக்கிறோம். அந்த ஜூஸை என்ன பண்ணுமா, நம்ம அதுலேருந்து கிறிஸ்டலைசேஷன் எடுக்கிறோம், கெமிக்கலை ஆட் பண்ணி. கிறிஸ்டலைசேஷன் நம்ம ஜீனி. அப்போ எல்லாமே ஜீனியாக மாறாது. அப்போ ஜீனியாக மாறினது போக சிலது மாறாமல் இருக்கும். அதுக்கு பிறகு வெள்ளை பாகு மாதிரி இருக்கும், அதை நீ ஜீனியாக மாற்ற முடியாது, அது வெள்ளை பாகாக தான் இருக்கும். அந்த பாகை நான் ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறேன், அதை தான் பண்ணுறேன், ஜீனி இல்லை. முதல்ல ஜீனி எடுத்துடுறேன். அப்போ இதைத்தான் சொல்கிறான் ஃபெர்மெண்டேஷன் சொல்கிறான். ஃபெர்மெண்டேஷன்னா கூழாக்குதல் ரைட்டா, நொதித்தல் ரைட்டா. உனக்கு நொதித்தல்னு புரியலன்னா கூழாக்குதல்னு வச்சுக்கோ. எதை, வெள்ளை பாகுவை, அந்த சுகர் கேன்லேருந்து கிடைக்கக்கூடிய வெள்ளை பாகுவை கூழாக்குதல் மூலமாக எத்தனைகள் தயாரிக்கப்படுகிறது ரைட்டா. அடுத்து விச் இஸ் எ பை ப்ராடக்ட் அப்டைன்டு டூரிங் த மேனுஃபேக்சர் ஆஃப் சுகர் அப்படின்னா, இது ஒரு பை ப்ராடக்ட் அப்படின்னா, பை ப்ராடக்ட்னா ஒரு தயாரிப்பு. ஆனால் பை ப்ராடக்ட்னா ஒரு பொருளிலிருந்து ஒரு பொருளை ஒரு பொருள் உண்டாக்கின பின்பு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் ரைட்டா, பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா. இப்போ சுகர்லேருந்து ஒரு பொருள் கிறிஸ்டல் உண்டாயிடுச்சு, ஜீனி, அதுக்கு அடுத்து உண்டானது தான் இது பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா. அதோட ரெண்டாவது ப்ராடக்ட்னு அர்த்தம் ரைட்டா. மொதல் ப்ராடக்ட் என்னது, சுகர்லேருந்து ஜீனி, கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சுகர். அப்போ ரெண்டாவது ப்ராடக்ட் என்னது, இந்த வெள்ளை பாகு, அதை பை ப்ராடக்ட்னா
அந்த 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 அடுத்து உண்டானதுன்னு அர்த்தம், ரைட்டா? இந்த விச் இஸ் இருக்கிறது, இந்த என்ன மொலாசிஸ் தான் குறிக்கிறது. மொலாசிஸ் இஸ் ஏ பை ப்ராடக்டாக இருக்கிறது, ரெண்டாவது ப்ராடக்டாக இருக்கிறது. அப்டைன்னு கிடைக்கிறது. எங்கேருந்து கிடைக்கிறது? டூரிங் த மேனுஃபேக்சர் ஆஃப் சுகர். அப்படின்னா நம்ம ஜீனியை தயார் பண்ணும்போது, மேனுஃபேக்சர்னா ஆஃப் சுகர்னு இந்த இடத்துல ஜீனின்னு அர்த்தம், சர்க்கரைன்னு அர்த்தம். சர்க்கரையை தயார் பண்ணும்போது எதுலேருந்து? ஃப்ரம் த சுகர் கேன். கரும்புலேருந்து சர்க்கரையை தயார் பண்ணும்போது நம்மளுக்கு பை ப்ராடக்ட், அது ரெண்டாவது ப்ராடக்டாக கிடைக்கிறது தான் இது மொலாசிஸ்ன்னு சொல்கிறான். அப்போ மொலாசிஸ் இஸ் ஏ டார்க் கலர்டு சிரப் லிக்யூட் அப்படின்றான். மொலாசிஸ் என்பது அதோட கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப டார்க்காக இருக்கும், அதாவது டார்க் கலராக இருக்கும். சிரப்புனா ஒரு மருந்து மாதிரி இருக்கும். அதாவது மொலாசிஸ்ன்றது இந்த வெள்ளைப்பாகு ஈஸ் இருக்கிறது. டார்க்காக இருக்கக்கூடிய சிரப் லிக்யூட்னா மருந்து திரவம்னு அர்த்தம். சிரப் லிக்யூட் லெஃப்ட் ஆஃப்டர் த கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் த சுகர். நம்மளால சொல்லிட்டுல லெஃப்ட் ஆஃப்டர்னா இது விடப்பட்டது, கழிக்கப்பட்டது. எதுக்கு அடுத்து கழிக்கப்பட்டது? லெஃப்ட் ஆஃப்டர் த கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் த சுகர் ஃப்ரம் த கான்சன்ட்ரேட்டட் சுகர் கேன் ஜூஸ் அப்படின்டா. லெஃப்ட் ஆஃப்டர் த கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் த சுகர் என்னது? ஜீனி. கிறிஸ்டலைசேஷன் என்னது? திடப்பொருளான ஜீனி தயாரித்ததுக்கு அப்புறம் திடப்பொருள். கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சுகர்னா திடப்பொருளான சுகர் ஜீனி தயார் பண்ணதுக்கப்புறம் விடப்பட்டது தான் இந்த மொலாசிஸ் அப்படின்றான். அந்த ஜீனி இது எங்கேருந்து கிடைச்சிது? அங்கேருந்து கிடைச்சிது. கான்சன்ட்ரேட்டட் சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னா, கான்சன்ட்ரேட்டட்னா அதாவது அடர்த்தியான சுகர் கேன் கரும்பு ஜூஸ்லேருந்து இவைகள் கிடைக்கிறதுன்றான். நான் திரும்பி வேணால் படிக்கிறேன் பாருங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மொலாசிஸ் என்பது ஒரு டார்க் கலராக இருக்கும். சிரப் மருந்து டார்க் கலரை கொண்ட ஒரு மருந்து திரவம்னு சொல்கிறான். ஆனால் லெஃப்ட் ஆஃப்டர் இது எப்படி கிடைக்குதுன்னா, லெஃப்ட் ஆஃப்டர்னு விடப்பட்டது. அதாவது இது விடப்பட்டதுன்னு என்னது? விடப்பட்ட தனியாக விடுறது இல்லை, கிடைக்கப்பட்டது. இந்த மொலாசிஸ் லெஃப்ட் ஆஃப்டர்னா கிடைக்கப்பட்டது. எப்போ? லெஃப்ட் ஆஃப்டர், அதற்கடுத்து கிடைக்கப்பட்டது. எதற்கடுத்து? ஆஃப்டர் த கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் த சுகர். கிறிஸ்டலைசேஷன் என்னது? திடப்பொருளான சுகர் உண்டாக்குனதுக்கு அப்புறம் கிடைக்கப்பட்டது இது. ஆனால் இந்த கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சுகரும் இது எங்கேருந்து வந்துச்சு? ஃப்ரம் த கான்சன்ட்ரேட்டட் சுகர் கேன் ஜூஸ் அப்படின்றான். ஃப்ரம் த கான்சன்ட்ரேட்டட் என்னது? அதாவது அடர்த்தியான சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னா, சுகர் கேனை கரும்பு சாறிலிருந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட்டட் சுகரை உண்டாக்கிட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் ஆகாத வெள்ளைப்பாகு தான் லெஃப்ட் ஆஃப்டர் விடப்பட்டது. அது கான்சன்ட்ரேஷன் ஆகாது, அதனால தான் வெள்ளைப்பாகு வந்தது. அதுதான் மொலாசிஸ். அதுலேருந்து தான் ஆல்கஹால் தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு மொலாசிஸ்குள்ளே இருக்குது என்ன இருக்குது? about 30% ஆஃப் சுக்ரோஸ். அப்போ இந்த மொலாசிஸ்குள்ளே 30% சுக்ரோஸ் இருக்கிறது. இந்த சுக்ரோஸ் ரெண்டாக பிரியும், குளுக்கோஸாக பிரியும். இந்த சுக்ரோஸ்குள்ளே குளுக்கோஸ் இருக்குது அண்ட் ஃப்ரக்டோஸ். சுக்ரோஸ்குள்ளே என்ன இருக்குது? குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ரெண்டுமே இருக்கிறது. அப்போ மொலாசிஸ்குள்ளே இருக்கிறது, அது அடங்கி இருக்கிறது. அப்படின்னா மொலாசிஸ்குள்ளே உள்ளாக இருக்கிறது. என்ன இருக்கிறது? எவ்வளோ இருக்கிறது? about 30% ஆஃப் சுக்ரோஸ்னாலே ஒரு சுகர் தான். இது ஒரு விதமான சுகர், அது ஒற்றை சுகர்னு சொல்லுவாங்க. அந்த முதல்ல எடுத்ததில் சுகர், ஒரிஜினல் சுகர். இது ஒரு ஒற்றை சுகர்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சுக்ரோஸும் சுகர், அந்த சுக்ரோஸ்னு மொலாசிஸே சுகர் தான். அது ஜீனி இருக்கும் இல்லையா, அதுலேயும் இனிப்பு இருக்கும் இல்லையா, பாகா இருந்தால் இனிப்பு இருக்கத்தானே செய்யும். அதான் இது ஒரு சுகர் தான். ஆனால் கிறிஸ்டலைசேஷன் ஆகாது, என்னது திடப்பொருள் ஆகாது. இது இப்படித்தான் இருக்கும், ரைட்டா? அதனால தான் இது ஒரு சுகர் தான். அதாவது மொலாசிஸ் கண்டெய்ன்ஸ் about 30% ஆஃப் த சுகர். 30% சுக்ரோஸை வைத்திருக்கிறது. அடுத்து விச் காண்ட் பி செப்பரேட்டட் பை கிறிஸ்டலைசேஷன். அப்படின்னா இது பிரிக்க முடியாது. விச் காண்ட் பி செப்பரேட்டட், இதெல்லாம் முடியாது. எப்படி? காண்ட் பி செப்பரேட்டட் பை கிறிஸ்டலைசேஷன் செய்து இதை நீ பிரிக்க முடியாது. விச் காண்ட் பி செப்பரேட்டட், இதை பிரிக்க முடியாது. எப்படின்னா பை கிறிஸ்டலைசேஷன், திடப்பொருள் ஆக்க உன்னால் முடியாது. காண்ட் பி செப்பரேட்னா இதை நீ பிரித்து, இந்த மொலாசிஸை பிரித்து திடப்பொருள் ஆக்க முடியுமா? பிரித்து வந்த மொலாசிஸை அது ஏற்கனவே திடப்பொருள் ஆகலை, அதனால தான் பிரித்து வந்திருக்கு. அப்போ இதை திரும்பி நீ கிறிஸ்டலைசேஷன் பண்ண முடியுமா? திடப்பொருள் ஆக்க முடியுமா? முடியாது. திரவமாக தான் ஆக்க முடியும், ரைட்டா? அதனால் விச் காண்ட் பி செப்பரேட்டட், இதை பிரிக்க முடியாது. பை மொலாசிஸ் மூலியமாக இதை பிரிக்க முடியாது. கிறிஸ்டலைசேஷன் மூலியமாக இதை பிரிக்க முடியாது. கிறிஸ்டலைசேஷன் நடந்துச்சுன்னா மீதி எல்லாம் மொலாசிஸ் தான்.
இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஈத்தனால் பை த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ். இவைகள் ஈத்தனாலாக மாற்றப்படுகின்றது. ஈத்தனால் என்னது? ஈத்தேன் கூட ஒரு லாஸ்ட் ஹைட்ரஜனில் உள்ள லாஸ்ட் ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு ஒரு வினைபுரியும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை ஆட் பண்ணால், OH ஆட் பண்ணால், அது ஆல்கஹால் ஆட் பண்ணால், ஆல்கஹாலில் உள்ள லாஸ்ட் 2 எழுத்து OL ஆனது மீத்தேன் C2H4 மீத்தேனில் உள்ள ஈயை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு OL வந்துடும். அப்படின்னா அது மீத்தனால்னு அர்த்தம். ரைட்டா? அடுத்து டைல்யூஷன் ஆஃப் மொலாசிஸ் என்னது? டைல்யூஷன் அதாவது அதை கான்சன்ட்ரேஷனாக உள்ளதை வந்து அதை நம்ம டைல்யூட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைல்யூஷன் ஆஃப் மொலாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளைப்பாகுவை நம்ம டைல்யூஷன் பண்ணுறோம். டைல்யூட் பண்ணால் நீர்த்தல்னு என்னது? இன்னமும் அதோட திக்னஸை கம்மி பண்ணுறோம்னு அர்த்தம். திக்காக இருக்குல்ல, தண்ணி ஊற்றுறேன். ரைட்டா? இப்போ அம்மாக்கிட்ட பால் வாங்குகிறேன், அது கட்டியாக இருக்குது பால்னால் அம்மா கொஞ்சம் இந்த சுடு தண்ணி ஊற்றுறா இல்லையா, அந்த பாலை டைல்யூட் பண்ணுறான். அதான் நீர்த்தல்னு சொல்லுவாங்க தமிழில். இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை டைல்யூஷன் ஆஃப் மொலாசிஸை டைல்யூட் பண்ணுறாங்க. நீர்த்தல் அப்படின்னா அதை கான்சன்ட்ரேஷனை குறைக்கிறாங்கன்னு அர்த்தம். டைல்யூஷனாக நீர்த்தல்னா தண்ணி ஊற்றுறாங்க, தண்ணி ஊற்றி அதோட கான்சன்ட்ரேஷனை குறைக்கிறாங்க. தமிழில் டைல்யூஷன் என்னது? நீர்த்தல்னு அர்த்தம். நீர் சேர்க்குறாங்க மொலாசிஸ் கூடன்னு அர்த்தம். அந்த வெள்ளைப்பாவோட நீர் இணைத்தல், அதை தான் டைல்யூஷன் சொல்லுவாங்க. மொலாசிஸ் இஸ் ஏ ஃபஸ்ட்டு என்னது? டைலூட்டட் வித் எ வாட்டர். அப்படின்னா மொலாசிஸ் வந்து என்ன செய்யுது? டைலூட் பண்ணப்படுகிறது. டைலூட்னா நீர்த்தல் செய்யப்பட்டு இணைக்கப்படுகிறது, சேர்க்கப்படுகிறது. இதோட வித் வாட்டர் தண்ணியோட சேர்க்கப்படுகிறது. அடுத்து அதுக்கு என்ன செய்யுது? டு பிரிங் டவுன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகர். அப்போ டு பிரிங் டவுன்னா குறைக்க வேண்டி, டு பிரிங் டவுன்னா குறைக்க, பிரிங்னா குறைத்து கொண்டு வருவதற்கு. எதை கான்சன்ட்ரேஷன் அதனோட அடர்த்தியை, மொலாசிஸோட அடர்த்தியை கம்மி பண்ணுவதற்கு நாம் தண்ணியை இதோட இணைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். சுகர்னா மொலாசிஸ் ஒரு சுகர் தான். ரைட்டா? அதுலேயும் சுகர் இருக்கும். என்ன? ஒரு கிறிஸ்டலைசேஷன் ஆகாத சுகர். ரைட்டா? அது கிறிஸ்டலைசேஷன் ஆக்க முடியாது, அது சுகர் தான். ரைட்டா? அடுத்து டு எபோட் எவ்வளோ தூரம் நம்ம கான்சன்ட்ரேஷனை குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டு எபோட் 8 to 10 அப்படி 10லேருந்து 8ஆக ஆக்குறோம். ரைட்டா? 10லேருந்து டு 8 to 10 அப்படி 10%இருந்து 8% கான்சன்ட்ரேஷன் நம்ம கொண்டு வருகிறோம். ரைட்டா? டு 8 ரைட்டா? 10% அப்படிலேருந்து 10% டு ஃப்ரம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எபோட்னா அது வரைக்கும் 8 to 10. அப்போ 8லேருந்து இது மீனிங் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் 8 இருக்குது. ரைட்டா? அப்போது 8ல் அதை டைல்யூட் பண்ணுறோம். அதை டைல்யூட் பண்ணும்போது டைல்யூட் 8 இருக்குது, 8லேருந்து 10 ஆக்குறோம்னு அர்த்தம். டைல்யூட் ரேஷியோ அதிகமாகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல டைல்யூட்னா கான்சன்ட்ரேஷன் குறையுதுன்னு அர்த்தம். டைல்யூட் ரேஷியோ அதிகமாச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் குறையுது. அப்போ நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்சஸ். அப்படின்னா இது கூட இந்த மொலாசிஸ் கூட கான்சன்ட்ரேஷனை குறைக்கிறோம். ரைட்டா? எதை வச்சு குறைக்கிறோம்? தண்ணியை ஊற்றி. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்சஸ். அப்படின்னா நைட்ரஜன் பொருட்களை சேர்க்கிறோம். அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்சஸ்னால் நைட்ரஜன் சம்மந்தப்பட்ட பொருட்கள். சோர்சஸ்னால் மூலப்பொருட்கள்னு அர்த்தம். அதில் நைட்ரஜன் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ரைட்டா? அப்போ நைட்ரஜன் சம்மந்தப்பட்ட மூலப்பொருட்களை நாம் இணைக்கிறோம் அப்படிங்கிறான். அப்போ மொலாசிஸ் யூஸ்வலி கண்டெய்ன்ஸ் எனஃப் நைட்ரோஜீனியஸ் மேட்டர் அப்படின்றான். அப்போ மொலாசிஸ்குள்ள நைட்ரஜன் மூலக்கூறுகள் இருக்கின்றன. ஏன்னாப்புனா போதுமான அளவு. அதாவது மொலாசிஸ் யூஸ்வலி கண்டெய்ன்ஸ்னால் மொலாசிஸ்குள்ளே இருக்கிறது, யூஸ்வலி சாதாரணமாகவே இருக்கிறது, கண்டெய்ன்ஸ்னால் இருக்கிறது. எனஃப் நைட்ரோஜீனியஸ் மேட்டர் அப்படின்னா போதுமான அளவு நைட்ரஜன் மூலக்கூறுகள் இருக்கின்றன. மேட்டர்னா மூலக்கூறுகள், இந்த இடத்துல பொருட்கள் மூலக்கூறுகள் இருக்கின்றன. டு ஆக்ட் ஆஸ் எ ஃபுட் ஃபார் ஈஸ்ட் அப்படின்றான். டு ஆக்ட் ஆஸ் எ ஃபுட், இந்த நைட்ரஜன் தான் உணவு. எதற்கு நைட்ரஜன் உணவுன்னு சொன்னால் இது கூட நம்ம ஈஸ்ட்டை சேர்க்க போகிறோம். வினையாக்கின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட்டு என்னது? வினையாக்கி. இப்போ பாலில் நீ தயிராக்கணும்னா கொஞ்சோண்டு தயிரை போடணும், போட்டால் அந்த மொத்தமே தயிராக மாறிடும். அதான் வினையாக்கி அப்படிம்பாங்க. வினையாக்கினா இது வினைபுரிய தூண்டும். ரைட்டா? இது வினைபுரிய தூண்டும். ரைட்டா? அதைத்தான் இது வினையாக்கின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறான்? அதாவது மொலாசிஸ் யூஸ்வலி கண்டெய்ன்ஸ் எனஃப் நைட்ரஜனஸ் மேட்டர். அதுக்குள்ளே நைட்ரஜன் சம்மந்தப்பட்ட மூலக்கூறுகள் இருக்கின்றன.
எதற்கு அந்த நைட்ரஜன் தேவைப்படுகிறது? டு ஆக்ட் எஸ் எ ஃபுட்டு, உணவாக தேவைப்படுகிறது. எதற்கு உணவாக? ஃபார் ஈஸ்ட், வினையாக்கி நம்ம சேர்க்க போகிறோம். அந்த வினையாக்கிக்கு உணவு வேணுமில்ல, உணவு தான் நைட்ரஜன். இந்த மொலாசிஸ்க்கு நைட்ரஜன் இருந்தால் தான் வினையாக்கி வேலை செய்ய முடியும். இல்லை அது வினையாக்கி வேலை செய்ய, ஈஸ்ட்னு வினையாக்கின்னு அர்த்தம். வினை புரியும் ஒரு ஒரு அணுன்னு அர்த்தம், ரைட்டா? வினை புரியும் அணு, ரைட்டா? இதுக்கு நைட்ரஜன் இருந்தால் தான் வினை புரியும். அந்த நைட்ரஜன் மொலாசிஸ்கள் இருக்குது, போதுமான அளவு இருக்குன்றேன். அப்போது இதற்கு ஃபுட்டு ஃபார் தி ஈஸ்ட்டுக்கு தேவைப்படும் நைட்ரஜன் இதற்குள்ளாக இருக்கிறது. அந்த டூரிங் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், அது எப்போ ஃபெர்மெண்டேஷனாக அதை கூலாக்கும் ப்ராசஸ் செயல்பாடுகள். அதை இந்த மொலாசிஸை கூலாக்கணும் இல்லை, பாகு மாதிரி இருக்குது கட்டியாக, அதை தண்ணியாக ஆக்கணும், ரைட்டா? அதை கொஞ்சம் தண்ணியை முதல்ல சேர்த்துட்டோம். இப்போ ஈஸ்ட்டை சேர்க்குறோம். ஈஸ்ட் வேலை செய்யணும்னா அதுக்கு உணவு வேணும். உணவு என்னது? நைட்ரஜன் தான் உணவு. ஏற்கனவே அதுக்கு மொலாசிஸுக்கு போதுமான அளவு நைட்ரஜன் இருக்கிறது. அப்போது அந்த நைட்ரஜனை எடுத்துகிட்டு ஈஸ்ட் வேலை செய்யும். ஈஸ்ட் வேலை செஞ்சால் தான் ஃபெர்மெண்டேஷன் ஆகும். ஃபெர்மெண்டேஷன் கூல் ஆகும், ரைட்டா? ஈஸ்ட் வேலை செய்யல, நீ தண்ணியாக தான் இருக்கும், பாகாக தான் இருக்கும். பாகு கரையாது தண்ணியில், ரைட்டா? அப்போ பாகை கரைக்கிறது யார்? ஈஸ்ட்டு. டூரிங் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னா கூலாக்கும் செயல்முறைகளில், ரைட்டா? அப்போது இட் இஸ் இஃப் த நைட்ரஜன் ஒரு வேளைக்கு மொலாசிஸில் நைட்ரஜன் கண்டென்ட்ஸ், நைட்ரஜனோட அளவு, இஃப் த நைட்ரஜனோட அளவு ஆஃப் த மொலாசிஸ் இஸ் புவர் அப்படின்னா, ஒரு வேளை இஃப் த நைட்ரஜன் கண்டென்ட்னா நைட்ரஜனோட அளவு ஆஃப் த மொலாசிஸில் உள்ள நைட்ரஜன் அளவு இஸ் புவர்னா ஏழை இல்லை, கம்மியாக இருந்தால், அவைகள் கம்மியாக இருந்தால் என்ன செய்யணும்? இட் மே பி fortified by the addition of ammonium sulfate அல்லது அமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிறான். அதாவது இதில் நைட்ரஜன் கம்மியாக இருந்தால், கம்மியாக இருந்தால், இட் மே பி ஃபோர்ட்டிஃபைட்னா சேர்க்கப்படுகின்றன, இட் மே பி இணைக்கப்படுகின்றன, ஃபோர்ட்டிஃபைட்னா இணைக்கப்படுகின்றன. அதான் எதோட? இந்த மொலாசிஸ் கூட இணைக்கப்படுகின்றன. எது? பை எ சொல்யூஷன், பை அடிஷன். எது இணைக்கப்படுகின்றன? இஸ் அ ஃபோர்ட்டிஃபைட்னா கலக்கப்படுகின்றன. எவ்வாறாக? பை அடிஷன், இதை சேர்த்து அமோனியம் சல்ஃபேட்டை சேர்த்து, அமோனியம் சல்ஃபேட்டு அல்லது அமோனியம் பாஸ்பேட்டு. இதில் நைட்ரஜன் அதிகமாக இருக்குது, இது கூட சேர்த்தா அந்த ஈஸ்ட்டுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்றான். இது அப்படி கம்மியாக இருந்தால் இட் மே பி இது ஃபோர்ட்டிஃபைட்னா கலக்கப்படுகிறது. இப்போ எவ்வாறாக? பை அடிஷன், சேர்க்கப்பட்டு கலக்கப்படுகிறது. பை அடிஷன் ஆஃப் அமோனியம் சல்ஃபேட்டு அல்லது அமோனியம் பாஸ்பேட். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா நம்ம சேர்க்கணும். நைட்ரஜன் கம்மியாக இருந்தால் தான். அடுத்து அடிஷன் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்றான். இப்போ தான் நம்ம அந்த ஈஸ்ட்டை சேர்க்க போகிறோம், ரைட்டா? முதல்ல இதை சொல்லிடுறான், இந்த மாதிரி ஈஸ்ட் நம்ம சேர்க்க போகிறோம், அதில் நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜன் கம்மியாக இருந்தால் நம்ம பார்க்கணும் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கம்மியாக இருந்தால் அமோனியம் சல்ஃபேட்டையோ இல்லை அமோனியம் பாஸ்பேட்டையும் சேர்த்துட்டு நைட்ரஜன் உண்டாக்கி வச்சுக்கணும். மொலாசிஸில் உண்டாக்கி வச்சுட்டு இப்போ ஈஸ்ட்டை சேர்க்க போகிறோம். த சொல்யூஷன் அப்டைன், இப்படி நம்ம கிடைச்ச சொல்யூஷன் ஸ்டெப் டூவில் கிடச்சிச்சு இல்லையா? நைட்ரஜன் கம்மியாக இருந்தால் நம்ம ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஈஸ்ட்டு சேர்க்க போகிறோம். த சொல்யூஷன் அப்டைன் கிடைக்கப்பெற்றது இன் ஸ்டெப் டூ. மேலே சொன்னால ஸ்டெப் 3 நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்டெப் 2 கிடைச்ச சொல்யூஷன், அந்த திரவ பொருளை இஸ் கலெக்டட், நாம் அதை சேகரிக்கிறோம். எதில் சேகரிக்கிறோம்? இன் ஏ லார்ஜ் ஃபெர்மெண்டட் டேங்க் அப்படின்னா பெரிய ஒரு கொதிகலன், பெரிய ஒரு கலன் அப்படின்னா பாத்திரம், பெரிய பாத்திரம் பெருசாக இருக்கும், வீடு மாதிரி. அதான் லார்ஜ் ஃபெர்மெண்டட் டேங்க். ஃபெர்மெண்டட்னா நொதித்தல் டேங்க்குன்னு அர்த்தம். நொதித்தல் தொட்டி. அதுக்குள்ளே அந்த தொட்டி தான் நொதி ப்ராசஸ் உண்டாக்க போகிறோம். அதனால் அந்த தொட்டிக்கு பேர் என்னது? ஃபெர்மெண்டேஷன் டேங்க்கு, நொதிக்கும் தொட்டி. அதில் தான் இந்த நொதித்தல், இந்த ஃபெர்மெண்டேஷன் கூலாக்குறது செய்ய போகிறோம் ஈஸ்ட்டை கலந்து. அதனால் அந்த டேங்க்குக்கு பேர் என்னது? நொதித்தல் தொட்டின்னு அர்த்தம். அதில் நாம் கலெக்ட் பண்ணால் அதில் ஊற்றுறோம், சேகரிக்கிறோம் என்ற பொருள், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு நொதித்தல் டேங்க்ஸ். அப்போ அதுக்கு அடுத்து அண்டு ஈஸ்ட் இஸ் ஆடட் டு இட் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஈஸ்ட் வினையூக்கி அதில் கலக்குறோம், ரைட்டா? இப்போ என்ன செய்யுதுன்னா த மிக்சர் இஸ் கெப்ட் அட் அபவுட் 303 Kelvin அப்படின்னா இந்த கலந்துட்டு அந்த மிக்சரை நம்ம சூடு பண்ணுறோம். த மிக்சர் இஸ் கெப்ட்னு வைக்கப்படுகிறது. இந்த கலவை ஈஸ்ட்டு
அந்த மொலாசிஸோட கலவை வைக்கப்படுகிறது. இட் இஸ் கெப்ட், வைக்கப்படுகிறது. இந்த மிக்சர் இந்த கலவை வைக்கப்படுகிறது. எப்படியே எபவுட் 303 டிகிரி கெல்வினில் 303 டிகிரி போடக்கூடாது. கெல்வின் வந்தால் செல்சியஸ் தான் டிகிரி போடணும். ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே டிகிரி போடக்கூடாது. 303 கெல்வினில் இது வைக்கப்படுகிறது. அப்படின்னா 303 சூடு பண்ணுறான்னு அர்த்தம். ஃபார் எவ்வளோ நேரம்? ஃபியூ டேஸ், சில நாட்கள் இவை இந்த கொதிகலனை, இந்த கலனை ஃபெர்மெண்டேஷன் டேங்கில் நம்ம 303 டிகிரி கெல்வினில் சூடு பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறான். டூரிங் திஸ் பீரியட், இந்த காலகட்டத்தில் என்னது இந்த என்ஜைம்ஸ்ன்னு சொன்னால் அதில் அந்த ஈஸ்டில் உள்ளது என்ஜைம்ஸ்னால் வினைபுரியும் மூலக்கூறுகள். என்ஜைம்ஸ்னால் ஈஸ்ட் வினையாக்கி அதுக்குள்ளே என்ன இருக்கும்? என்ஜைம்ஸ் இருக்கும். என்ஜைம்ஸ் இருந்தால் தான் வினை புரியும். எது இருக்கும்? ஈஸ்டில் தான் இருக்கும். வினையாக்கி என்ஜைம்ஸ் இருக்கும். அதை தான் சொல்கிறான். டூரிங் திஸ் பீரியட், இந்த நேரத்தில் இந்த 303 டிகிரி 303 கெல்வினில் நம்ம வச்சுருக்கோம். அந்த நேரத்தில் இந்த ஈஸ்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னால், டியூரிங் த பீரியட் த என்ஜைம்ஸ் வந்து இன்வெர்டேஸ் அண்டு ஜைனேஸ் அண்ட் ஜைனேஸ், இந்த 2 என்ஜைம்கள் வினைபுரியும் மூலக்கூறுகள். இந்த 2 வினைபுரியும் மூலக்கூறுகள் ப்ரெசன்ட் இந்த ஈஸ்ட். அப்படின்னா இந்த நம்ம சூடு பண்ணும்போது ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த 2 என்ஜைம்னு வினைபுரியும் மூலக்கூறுகள் ஈஸ்டில் 2 இருக்குது. அது என்னது? ஒன்றுக்கு பேர் என்னது? இன்வெர்டீஸ். அடுத்து ரெண்டாவதுக்கு பேர் என்னது? ஜைமேஸ்ன்னு இருக்கான். ரைட்டா? இந்த 2மே என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஈஸ்டில் இருக்கக்கூடியது பிரிங் அபவுட் த கன்வர்ஷன் ஆஃப் சுக்ரோஸ் இன்ட்டு ஈத்தனால். அப்படின்னா பிரிங் அபவுட்னா கொண்டு வருகிறது, செயல்படுகிறது. அந்த மொலாசிஸை பிரிங் அபவுட் த கன்வர்ஷன் மாறுதலுக்கு உட்படுத்துகிறது. இந்த ஈஸ்டில் உள்ள என்ஜைம்ஸு எதை செய்கிறது? பிரிங்கின கொண்டு வருகிறதுன்னு செயல்படுத்துகிறதுன்னு அர்த்தம். பிரிங் அபவுட் த கன்வர்ஷன் மாறுதலுக்கு எதை? சுக்ரோஸ் இன்ட்டு எத்தனால். அப்போ சுக்ரோஸ்ன்றது என்னது? அதை தான் குறிக்குது. எதை குறிக்குது? மொலாசிஸ் தான் சுக்ரோஸ்ன்றான். மொலாசிஸ்னால சுக்ரோஸ்னால் 2 ஒன்று தான். ரைட்டா? சுக்ரோஸை எத்தனாலாக இந்த 2 என்ஜைமும் மாற்றுகிறது அப்படிங்கிறான். இப்போ அது ஃபார்முலாவில் போட்டிருக்கான் பாருங்கள். என்ன போட்டிருக்கான்? இப்போது சுக்ரோஸ் இந்த போட்டிருக்கான் பாரு, C12 H22 அண்ட் O11. இதனோட ஃபார்முலா தான் சுக்ரோஸ். அது கூட தண்ணி சேர்க்குறோம்ல, ஃபஸ்ட்டு டைல்யூட் பண்ணி தண்ணி சேர்க்குறோம், அதை H2O சேர்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு இன்வெர்டீஸ் வேலை செய்யுது. ரைட்டா? இன்வெர்டீஸ் வேலை செய்கிறது. எது? என்ஜைம். ஈஸ்டில் உள்ள ஒரு என்ஜைம் வேலை செய்கிறது. வேலை செய்ய என்னவா பிரிக்கிறது? குளுக்கோஸ் அண்டு ஃப்ரக்டோஸ். 2க்கு ஃபார்முலா ஒன்று தான். C6 H12 O6. ரைட்டா? அப்போ சுக்ரோஸ் 2ஆக பிரிக்கிறது தண்ணியில் சேர்ந்து. எதனால் வேண்டி பிரிக்கிறது? இன்வெர்டேஸ்ன்ற ஒரு என்ஜைமு ஈஸ்டில் உள்ள ஒரு என்ஜைம் செயல்படுறதுனால. இன்னொரு என்ஜைம் இருக்குது, ஃப்ரக்டோஸ் இருக்குது. ரைட்டா? அது பார்ப்போம் எப்படின்ட்டு. ஃப்ரக்டோஸ் இல்லை, அது ஜைனேஸ் இருக்கு இல்லையா, அது இருக்கிறது. இப்போ ஒன்று மட்டும் செயல்படுகிறது என்ஜைம். இது என்ன செய்யுது? 2ஆக மாற்றுகிறது. குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாற்றுகிறது. 2க்கு மாலிகுலர் ஃபார்முலா ஒன்று தான். இப்போ நெக்ஸ்ட்டு நீ குளுக்கோஸ் எடுத்துக்கோ, இல்லை இது 2ல் என்ன எடுத்துக்கோ. இப்படி மாறிடுச்சு. இப்போ எகெயின் இதில் 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ. 2க்கு ஃபார்முலா ஒன்று தான். ஒன்று நீ குளுக்கோஸ் எடுத்தாலும் ஃப்ரக்டோஸ் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 2வது என்ஜைம் இதில் செயல்படுகிறது. ஜைமேஸ்ன்றது 2வது என்ஜைம் செயல்பட்டு எதவாக மாற்றுறது? இதை C2 H/OH. அப்படின்னா நீங்கள் ஈக்குவலேஷன் பண்ணி பார்த்தா 2மே சரியாக தான் இருக்கும். TC2 H/OH ப்ளஸ் CO2 மாற்றுகிறது. ரைட்டா? CO2னா கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுகிறது. ரைட்டா? CO2 கார்பன் டை ஆக்சைடு கேஸாக மாறிடுது. மீதி எத்தனால் இங்கே வந்துடுது. எத்தனாலோட ஃபார்முலா என்னது? C2 H/OH. அது ஈக்குவேஷன் பண்ணி பார்த்தா இங்கே லெஃப்டில் என்ன இருக்குது? C2H12 அண்டு O2 இருக்குது. இதை முன்னாடி இங்கே 2 சேர்த்தா தான் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற நேரமில்ல, நீங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த ஈக்குவேஷன் எப்படி பண்ணு பார்த்துக்கோங்க. அது திரும்பி சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ஃபஸ்ட்டில் லெஃப்ட்டில் என்ன இருக்குது? எத்தனை C இருக்குது? 5 C இருக்குது. இப்போ ரைட்டில் பாருங்கள், அந்த 2C அப்படின்னு போட்டுக்கான். 2C என்னது? 2 அப்படின்னா 2 4. எத்தனை C? 2ன்ற முன்னாடி. அடுத்து C2 அப்படின்னா கீழே 2 இருக்குது. அப்போ எத்தனை C இருக்குது? 4 C இருக்குது. வேறு எங்கேயா C இருக்கா? இங்கே ஒரு 2 C இருக்குது. 2CO. ரைட்டா? அங்கே 2 C 6 C ஆகிடுச்சா?
இங்கே 6C முடிஞ்சிச்சா. அடுத்து H12 இருக்குது. H12ல் இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு இதில் முதல்ல 2 இருக்குது. H எவ்வளோ இருக்குது? H5 இருக்கா? 2 × 10 2 × 5 10 ஹைட்ரஜன் ஆகிடுச்சா. இதில் 10 ஹைட்ரஜன் ப்ளஸ் இங்கே ஒரு ஹைட்ரஜன், OHல் ஒரு ஹைட்ரஜன் 11 ஹைட்ரஜன் ரைட்டா. 11 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இங்கே என்ன 12 ஹைட்ரஜன் இருக்கா? நல்லா கவனிங்க. 11 2 × 5 எவ்வளோ ஆச்சு? 10 ஹைட்ரஜனு. அதேமாதிரி ஆமாம், இங்கே OH இருக்கு இல்லையா, OH வந்து முன்னாடி உள்ள 2 இருக்கு இல்லையா, அந்த 2 இந்த OHக்கு வரும். 2O அண்ட் 2Hன்னு சொல்லுவாங்க ரைட்டா. 2O இந்த முதல்ல உள்ள 2 எல்லாத்துலேயும் பெருக்கணும். 2C 2H 2O 2Hன்பாங்க. அந்த கீழே உள்ளதை முன்னாடி இதில் பெருத்துக்கணும். அப்போ இங்கே முதல்ல 2, இங்கே H5 10. அப்போ இந்த 2 எடுத்து இங்கே வந்து OH இருக்கு இல்லையா, அந்த அங்கே போட்டீங்கன்னா 2 ஹைட்ரஜன். அப்போ 12 ஹைட்ரஜன் ஆகிடுச்சு. அப்போது இங்கே 6O இருக்குது. அப்போ 6Oன்னா இங்கே முன்னாடி 2. அப்போ O எவ்வளோ இருக்குது? 2O இருக்குது முதல் இதில். அடுத்து ரெண்டாவது இல்லை, முன்னாடி 2 O2 இருக்கா, 2 2 4 6O ஆயிடுச்சா. இதை ஈக்குவேஷன் சொல்லுவாங்க ரைட்டா. அடுத்து த ஃபெர்மெண்டல் லிக்விட் இஸ் டெக்னிக்கலி கால்டு. இந்த ஃபெர்மெண்டல்னா இந்த கூழாக்கப்பட்ட திரவம் இஸ் டெக்னிக்கலினா, அதாவது தொழில்நுட்பம் சம்பந்தமாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாஷ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகி கூழாகி வருது இல்லையா, ஈஸ்ட் வினை புரிஞ்சு கூழாகி வர்றதை என்ன பெயரிடுறாங்க? வாஷ் என்று பெயரிடுகிறார்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்டிலேஷன் வாஷ் அடுத்ததில் பார்க்கலாம், இப்போ நேரம் இல்லை.